ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரோஜா செடியை என்ன மாதிரி கேர் பண்ணிக்கலாம், ரோஜா செடி அழகாக கொத்து கொத்தாக பெருசாக பூ பூக்க என்ன பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் ஸ்பெஷலாக பன்னீர் ரோஜாவை எந்த மாதிரி கேர் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். பன்னீர் ரோஜா இந்த மாதிரி கொத்து கொத்தாக பூ பூக்க என்ன பண்ணோம், பன்னீர் ரோஜான்னு இல்லை என்ன ரோஜா செடினாலும் ஒரு வாட்டி அது பூ பூத்து முடிச்சதுக்கப்புறமா அதை கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு நிறைய தினமும் 2 டைம்ஸ் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிக்கிட்டு நீங்கள் என்ன உரம் போடணும்னா மாட்டு சாணி உரம் இருக்குல்ல, அதுவும் ஆட்டு உரமும் நீங்கள் போட்டுட்டு வந்தாலே போதும். பன்னீர் ரோஜா சூப்பராக பூ பூக்கும். நீங்கள் உரம் போடாமல் சும்மா தண்ணி 2 வாட்டி ஊற்றிட்டு வந்தாலுமே உங்களுக்கு பன்னீர் ரோஜா சூப்பராக பூக்கும். இப்போ ஹைப்ரிட் ரோசஸ் நிறைய வந்திருக்கு. அது அந்த ரோசஸில் வந்தாலுமே நம்ம பன்னீர் ரோஜா தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என்னோட இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.